வேண்டும் வேண்டும் வேண்டுமே பணி நிரந்தரம் வேண்டுமே வேண்டும் வேண்டும் வேண்டுமே எல்லாமே அக்கா தங்கச்சி அம்மா தம்பி எல்லாம் நீங்கள் கேட்டீங்க, நாங்கள் ஒத்துக்கணும். உங்களுக்கு ஓட்டு போட்டால் எங்களை ஏமாற்றுவீங்களா? எங்களுக்கெல்லாம் புருஷ கஷ்டம் இல்லையா, அந்த குப்பை வர்றதா எங்களுக்கு சோறு, வேறு எந்த ஒரு வருமானம் இல்லையா. எங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இருந்தால் புரோஜனம் இல்லையா. நாங்கள் இத்தனை நம்பி தான் நாங்கள் சாப்பாடுக்கு வந்துக்கிறோம். எங்களை பதங்கொழிஞ்சு எங்கள் ரோட்டில் இழுத்து வைக்கிறீங்களா ஐயா? இது உங்களுக்கே நியாயமா ஐயா? உங்களுக்கு ஒரு கண்ணை காட்டு ஐயா, எங்கள் மேலே ஒரு கண்ணு வையுங்களா ஐயா. இந்த மக்கள் ஜனங்க எவ்வளோ பதங்கொழிதுன்னு இதை பாருங்க ஐயா. சில பேர் குடும்பத்தில் யாருமே புருஷன் இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க, புருஷன் இருந்தவங்க கஷ்டப்படுறாங்க. நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்கள்? எங்கள் பாதி வயசு எங்கள் இந்த இதுலேயே போயிடுச்சு, பாதி வாழ்க்கை இந்த ரோட்லேயே போயிடுச்சு. இனியாவது எங்களுக்கு தயவு காட்டி எங்கள் வேலை எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி எங்கள் கஷ்டத்தை எங்கள் பசங்க சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க சார். அப்போ தான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும். எங்களுக்கு திருப்தியே இல்லை சார். நீங்கள் வந்து கூட எங்களுக்கு திருப்தி இல்லை. நீங்கள் என்னைக்கு எங்களுக்கு இறக்கம் காட்டுவீங்களோ அது முதல்ல செய்யுங்க. இவரும் நம்ம நல்லதை செய்வாருன்னு நாங்கள் நினச்சி பார்த்தோம். இவரும் வந்து ரொம்ப டார்ச்சல் கொடுக்குறாரு. போலீஸ்காரங்களை விட்டு எங்களை அடிக்க விட்றாரு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. நாங்கள் வாயறதா சாகிறதான்னு தெரியல. எங்களுக்கு புருஷம் இல்லை ஐயா. நாங்கள் சம்பாதிச்சு தான் நாங்கள் சாப்பிட்ணுன்னு நாங்கள் இந்த முடிவில் இந்த வேலை செஞ்சுன்னு இந்த வேலையை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். இதை நம்பி தான் வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட்டு பில்லு கொடுக்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எல்லாரையும் சந்திக்கிறது இந்த வருமானத்தை தான். எங்கள் ஓட்டு நாங்கள் போட்டு நாங்கள் யாராண்ட போய் சொல்கிறது? எங்கள் உரிமையை யாருக்கிட்ட கேட்குறது? எங்களுக்கு உரிமையை சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு ஆள் இருக்கட்டும், அவங்களாண்ட போய் நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு உரிமையை கேட்குறதுக்கு ஆள் இல்லாத நாங்கள் ஓட்டு உங்கள்கிட்ட போடணும், உரிமையை இன்னொருத்தவங்களாண்ட போய் கேட்கணுமா? உரிமை உங்களாண்ட தான் கேட்கணும். நீங்கள் தான் சொல்லணும் பதில். நல்ல மாதிரியாக எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். நாங்கள் வாரத்தில் ஒரு நாளைக்கு லீவு கேட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த போராட்டம் இருக்காது. நாங்கள் வந்து வாடகை வீட்டில் இருந்துக்கணும், நாங்கள் வாடகை கொடுக்குறோங்க. தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்திருக்கிறார்கள் காவல்துறையினர். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்டறியலாம். வணக்கம் மீனா, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். தனலட்சுமி, தூய்மை பணியாளர்களின் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு, அடிப்படை வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து 5 நாட்களாக தலைநகரில் போராட்டம் என்பது வலுப்பெற்று வருகின்றது. அந்த வகையில் 5வது நாள் போராட்டமாக பொறுத்தவரை சட்டமன்ற முற்றுகை பேரணி என்பது இன்று நடைபெற இருந்தது. சென்னை பாரிமுனை சிக்னல் அருகே தூய்மை பணியாளர்களின் இந்த சட்டமன்ற முற்றுகை பேரணி என்பது தொடங்க இருந்த நிலையில் காவல்துறையினர் அதனை தடுத்து தற்பொழுது தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் கைது செய்திருக்கின்றனர். உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பாக தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான, அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் தாவேக அரசு கூறிய அனைத்தையும் தூய்மை பணியாளர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டும் என்பதால் முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னை மாநகராட்சியில் பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்றைய தினமும் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பணி நிரந்தரம், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை, ஊதிய உயர்வு என்பது போன்ற பல்வேறு முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏராளமான பெண் தூய்மை பணியாளர்கள் இன்று சட்டமன்ற முற்றுகை பேரணியில் ஈடுபட இருந்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் முழுவதுமாக பேரிகார்டுகள் அமைத்து தடுத்தனர். சாலை மறியலில் ஈடுபட்டு தங்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை கேட்ட தூய்மை பணியாளர்களை தற்பொழுது காவல்துறையினர் குண்டுக்கட்டாகவும் சாலையில் அமர்ந்திருந்தவர்களை இழுத்துச் சென்றும் தற்பொழுது வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கின்றனர். தற்பொழுது தங்களுக்கு அடிப்படை தேவைகள் வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேர்தல் வாக்குறுதிகளில் கொடுத்த அறிவிப்பின்படிதான் தாவேக அரசை நம்பி நாங்கள் வாக்களித்தோம். ஆனால் வாக்களித்தது உங்களுக்கு எங்களது உரிமைகளை என்ன சென்று கேட்பது என்பது போன்ற தங்களது ஆதங்கங்களை வலியுறுத்தி முன்வைக்கும் தூய்மை பணியாளர்கள் இன்று சற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது மட்டுமல்லாமல் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மாற்றம் என்று கூறி எங்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை மட்டுமே இந்த அரசு கொடுத்திருக்கின்றது. இந்த அரசுக்கு வாக்களித்த எங்களுக்கு இந்த நிலைமை வேண்டுமா என்று தங்களது ஆதங்க குரலை இங்கு இருக்கக்கூடிய பெண் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்தனர். இந்த வகையில் தற்பொழுது இங்கு பாரிமுனை சிக்னல் அருகே சட்டமன்ற முற்றுகை பேரணியில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை தற்பொழுது காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து பேருந்தில் அழைத்து செல்லும் காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். எங்களுக்கு எங்களுடைய அடிப்படை உரிமைகள் வேண்டும், பணி நிரந்தரம் வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை மட்டுமே
முன்னிறுத்தி வைக்கின்றோம். ஆனால் எங்களது தேவைகளை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையை எடுக்காமல் காவல்துறையினரை ஏவி விட்டு எங்களை அடிப்பது போன்ற நிகழ்வில் மட்டுமே ஈடுபடுகின்றனர். இது எங்களுக்கு எதிரான செயலாக இருக்கின்றது என்றும் எங்களது தேவைகளை நிச்சயம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் தங்களது அடிப்படை கோரிக்கைகளை முன்னிறுத்தி இங்கு தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால்